கலிஃபோர்னியாவில் டெத் வேலி அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன ஸ்பெஷல்னா அங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் தானாகவே மூவ் ஆகும். குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 300-400 கிலோ இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வந்துட்டு தானாகவே மூவ் ஆகும். அது போகிற வழியிலாம் பின்னாடி ஒரு ட்ராக் மாதிரி மார்க் விட்டுட்டு போகும். மக்களுக்கு இது எதனால நடக்குதுன்னே தெரியல. சில பேர் பயங்கர காத்தடிச்சு இந்த ஸ்டோன்ஸ் வந்து தள்ளிட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இது ஏதோ மேக்னெட்டிக் ஃபீல்டு போலன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இது ஒரு ஏலியனின் செயல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மூவ் பண்ணாமல் தானா மூவ் ஆகிறதுனால யாருக்குமே என்னன்னு தெரியல. ஸோ 2014 அப்போ சயின்டிஸ்ட் அந்த ஸ்டோன்ஸை ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோன்ஸ் மேலே ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸும் சுற்றி டைம் லேப்ஸ் கேமராவை வச்சு இந்த ஸ்டோன்ஸ் எதனால மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளேஸே வந்துட்டு பயங்கர ஃபிளாட்டாக இருக்கும். ஸோ கோல்டான வின்டர் சீசன்ஸ் அப்போ அந்த ஸ்டோன்ஸை சுற்றியும் அந்த ஸ்டோன்ஸுக்கு கீழேயும் ஐஸ் ஃபார்ம் ஆகுது. நைட் டைமில் ஃபார்ம் ஆன ஐஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் அப்போ உருகுது. அந்த டைமில் லைட்டாக காத்தடிக்கும் போது இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு அந்த தரையில் வலிக்கிட்டு போயிருது. இது பயங்கர ஸ்லோவாக நடக்குமாமா ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூ இன்ச்சஸ் தான் நகரும். நம்ம வெறுங்கண்ணில் பார்த்தோம்னா நகருதுன்னே தெரியாது. பட் டைம் ஆக இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஸ்டோன்ஸ் இனிஷியலாக இருந்த பிளேஸ்ல இருந்து 100-200 அடி தள்ளி போயிடும். நேச்சர் எவ்வளோ அழகாக செயல்படுதுன்னு பாருங்க.